சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது ஃபெஞ்சல் புயல். அதே நேரம் மாமல்லபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலவக்கூடிய பெஞ்சல் புயல் தொடர்ச்சியாக வடமேற்கு திசையை நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல கடந்த 6 மணி நேரமாக நகர்ந்து வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது பெஞ்சல் புயலானது மாமல்லபுரத்திற்கு தென்கிழக்குல 50 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு வடகிழக்குல 80 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்குல 90 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பெஞ்சல் புயலை பொறுத்தமட்டில் சரியாக புதுச்சேரிக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில அடுத்த கட்டமாக மாமல்லபுரத்தில் இருந்து மரக்காணம் இடையே கரையை கடக்க அதிக வாய்ப்பு இருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் போது இதனுடைய காற்றினுடைய வேகம் என்பது அதிகரிக்கக்கூடும் என தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கரையை கடக்கும் போது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீச வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில தற்போது இந்த பெஞ்சல் புயலானது மாமல்லபுரத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து விரைவில் கரையை கடக்க துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாயுமானவன், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.